இங்க வாமா. இப்படி உட்காருமா. இந்த கழுதை நம்மளை எல்லாம் பயமுறுத்திட்டாள. மகி, நீ பாரதி கிட்ட விஷயத்த விளக்கமா சொல்லி கூட்டிட்டு வா. அந்த மூஞ்சி மூக்க உறிஞ்சிட்டு இருக்கோம். புரியட்டும். என்ன நம்பாம போனால தானா திரும்பி வரட்டும். நான் போய் கூப்பிடுறேன். நான் கூப்பிட்டா கண்டிப்பா அக்கா வரும். நேர்ல போய் கூப்பிடுறத விட நீ இன்னொரு லெட்டர் எழுதுறதா நல்லது. என் பிரியப்பட்ட அக்காவுக்கு என் மனசுல வெளியே சொல்ல முடியாத ஒரு ஆசை இருக்கு. அதை எப்படி எழுதுறதுன்னு தெரியல. நீ வந்து சொல்றியான்னு எழுது. பாட்டு அண்ணா. அறிவு கட்ட கழுதை. நீ வேணியோட அவளை போய் கூப்பிடு. அவ சந்தேகம் தீரட்டும். வேண்டாம். இந்நேரம் ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் கேட்டிருப்பா. லட்சுமணன் அங்கதானே போயிருக்கா. அது இருக்கட்டும்பா. அந்த கிச்சாமணியை நாம எல்லாம் பார்க்க வேணாம். இந்த ராதையோட கிருஷ்ணனை பின்ன பாக்கணும்ல. உடனே பார்க்கணும். நாம எல்லாரும் சேர்ந்து அங்க போகலாம். இல்லைன்னா ஒண்ணு செய். நீ மட்டும் போய் அவனை கையோட கூட்டிட்டு வந்துரு. வேணிக்கிட்ட அட்ரஸ் இருக்குல்ல. போறேன். இப்பவே போய் கூட்டிட்டு வரேன். ஓகே. மகிழ்ன பிபி டிவி எம்எம் தெரியுமா? என்னது? போன பாரதி திரும்பி வந்தாங்க, மூட்டை முடிச்ச உடனே சொன்னேன். படிய மிதிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ வீட்டுக்குள்ள வரணுமா வேண்டாமான்னு நான் யோசிக்கணும். ஆமா. இவ பண்ண வேலைக்கு ஏதாவது அபராதம் வாங்கல. ஒரு குவார்டரை தேத்தனல்ல. நீ சுமாரா. சரி. சீதை இலங்கையில இருந்து வந்தப்போ ஸ்ரீராமன் என்ன செஞ்சாரு? சீதையை தீ குளிக்க சொல்லல. அதை விடுங்க. துஷ்யந்தன் என்ன செஞ்சா? துஷ்யந்தன் என்ன பண்ணா? அது தெரிஞ்சாதான் என்ன செஞ்சான்னு சொல்லிருப்பேனே. அப்படியே நில்லு. உன்னை சும்மா விட மாட்டேனா. இவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணுமே. கொடுக்கணும். என்ன தாத்தா? கண்டிப்பா கொடுக்கணும். என்ன தண்டனை கொடுக்கலாம்? தலைய மொட்டை அடிச்சு காசிக்கு அனுப்பணும். என்னது? புரியல. தலைய மொட்டை அடிச்சு காசிக்கு அனுப்பு. தலைய மொட்டை அடிச்சு காசிக்கு அனுப்பணுமா? உன் ஆள் இருக்குல்ல, அவங்களை அனுப்பு. இது நான் கட்டிக்க போற பொண்ணு. நான் எதுக்கு அனுப்புறோம்? நீ போடி உள்ள. வாங்கி கட்டிக்கிட்டீங்களா? ஐயோ. நீ ஒண்ணு என்ன தப்பா நினைச்சிடாதே. நான் அப்படி வளர்ந்துட்டேன். மாமா என்ன திட்டது சரிதான். எருமைனா அடிச்சது வலிக்குதா? பரவாயில்லக்கா, என் மேலயும் தப்பு இருக்கே. இனிமே எதையும் மனசுல வச்சுக்காத. நல்ல பொண்ணு இல்ல, நீ செல்ல பொண்ணு. பாசம். என்ன பாசம். கலைஞரும் தமிழும் போல. இல்ல மகிழ்ன, எம்ஜிஆரும் தர்மமும் போல. நீங்க எங்களை கிண்டல் பண்ணாதீங்க. இது பொம்பளைங்க சமாச்சாரம் இல்லையா வேணி? பெண்ணவா? அது சரி. பண்ணையில வேலை இருக்கு. நீ இங்கே இரு. எப்படியாவது கூட்டிட்டு வந்துருப்பா. நேரா போறேன். கிருஷ்ணனை பாக்குறேன். கார்ல தூக்கி போடுறேன். அப்படியே வரேன். அவங்கிட்ட அடையாளம் கட்ட மோதிரம் ஏதாவது இருக்கா? அனுமார் சீதைக்கு கொண்டு போன மாதிரி. எனி எவிடன்ஸ்? சீதைக்கு என்னாச்சு? அப்பப்ப இதுக்குதான் மகாபாரதம் படிக்கணுங்கிறது. மகாபாரதம் நானும் படிச்சிருக்கேன். ஆனா நீ சொல்ற கதை பைபிள்ல தான் இருக்கு. சீதை எப்ப பைபிளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனாங்க? சீக்கிரம் வந்துருங்க மாமா. இங்க ஒருத்தி ஏக்கத்தோட காத்துட்டு இருப்பா. கொஞ்சம் விளக்கண்ண கொடு. கண்ணுல போட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கான். சாமி. என்ன சாமி? இங்க லக்ஷ்மி மில்ஸ்ல வேலை பாக்குற கிருஷ்ணன் உங்களுக்கு தெரியுமா? கிருஷ்ணனா? அவன கிச்சாமணின்னு கூப்பிடுவாங்க. எந்த கிச்சாமணி தெரியலையே. அவ இங்கதான் எங்கேயோ. என்ன யார் நீங்க? என்ன டிஷாண்டனா? 36 சேனல். நீ எங்கடா இங்க? டிஷாண்டனாவா? எந்த டிஷாண்டனா? டிஷ் டிஷ். அதுக்குள்ள மறந்துட்டியா? யார் நீங்க? என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியலடா. அன்னைக்கு நீ தானடா என் வீட்டுக்கு வந்த. அது வந்து மறக்காம சொல்லு. கைய விடுங்க சொல்றேன். கைய விடுங்க. சாமடி சாமடி
கதவு தோடா. நான் தான் ராஜு. யாரு? வேணி தங்கி இருக்கிற வீட்ல இருந்து உன்னை தேடி வந்திருக்காங்க. அப்படியா? நீ கொஞ்சம் வெளியே வா. இல்ல அது பயப்படாம வெளியே வாடா. கிருஷ்ணன், கிச்சாமணி, கரெக்டா? என் பேர் மகேந்திரன். வேணி என் வீட்டுல தான் இப்ப இருக்கா. தெரியும். அன்னைக்கு நான் சொல்லித்தான் ராஜு உங்க வீட்டுக்கு வந்தா. வேணியை பத்தி சொன்னா. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் வெளியே இருக்கேன். அவன் ஏன் பொய் சொல்லிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்தான்? நீ ஏன் நேரம் வர வேண்டியது தானே? உட்காந்து பேசலாமே. ஏன் ஏன் பயப்படுற? வேணி என்னை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பா உங்ககிட்ட. எனக்கு வரணும், வேணியை பார்க்கணும்னு ரொம்ப. நான் உங்களை என்னன்னு கூப்பிடுறது? மகி. இல்ல, உனக்கு எப்படி தோணுதோ அப்படி. நன்றி, ரொம்ப நன்றி. இதுக்கு மேல எனக்கு வார்த்தை வரல. உங்க வீட்டுல அவ சந்தோஷமா இருக்கான்னு ராஜு வந்து சொன்னப்போ தெய்வம் இருக்குன்னு அப்பதான் நான் நம்பினேன். அது வரைக்கும் தெய்வங்களை திட்டிக்கிட்டு இருந்தேன். நான் இது வரைக்கும் பார்க்காத உங்க வீடும் நீங்களும் உங்க தாத்தாவும் பாட்டியும் இப்போ எனக்கு தெய்வமா தெரியுறீங்க. ரொம்ப நன்றி உங்களுக்கு. உங்க வீட்லயாவது அவ சந்தோஷமா இருக்காள். எனக்கு அது போதும், அது மட்டும் போதும். என்ன இது கிச்சாமணி? என்ன நடக்குதுன்னே இப்ப எனக்கு தெரியல. வேணி உங்ககிட்ட நான் ரொம்ப நல்லவன் சொல்லியிருப்பா. ஆனா நான் அப்படி இல்லை. இப்போ விதி இல்லாட்டி முன் ஜென்மத்தில் செய்த பாவம். ஒரு பாவப்பட்ட ஜென்மம் தான் இந்த பிறவியில் எனக்கு கிடைச்சிருக்க. ஆரம்ப வாழ்க்கை எனக்கு வறுமையில தான். என்னமோ பிறந்தேன் வளர்ந்தேன். அம்மாவை பார்த்த ஞாபகம் இல்லை. கேன்சர் வந்து அப்பா சாகும்போது நான் குழந்தையா இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்குன்னு இருந்த சொந்த அக்காவும் மாமாவும் தான். அவங்களும் என்ன ஒரு பாரமா நினைச்சிட்டதால அவங்கள விட்டு வந்துட்டேன். அந்த நேரத்துல எனக்கு அடைக்கலம் கொடுத்து அன்பு காட்டினதும் வளர்த்து படிக்க வச்சதெல்லாம் வேணியோட தாத்தா தான். என்ன செஞ்சாலும் தீராத கடன் பட்டிருக்கேன் அவருக்கு. வேணியை நானும் காதலிக்கிறது தெரிஞ்சதும் எங்களை சேர்த்து வச்சு ஆசீர்வாதம் பண்ணாரு. நாங்க நல்லபடியா வாழணும்னு மனசார ஆசைப்பட்டாரு. தஞ்சாவூர் கோயில்ல வேணியோட தாத்தா செத்து போனத பேப்பர்ல பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேணியோட நிலைமை என்ன ஆச்சோன்னு பயந்து போய் ஓடி வந்த தஞ்சாவூருக்கு. கோயில்ல சத்திரத்தோட மேனேஜரை பார்த்தேன். அவர் மூலமா தாத்தா செத்ததுக்கான காரணத்தையும் நீங்க வேணியை கூட்டிட்டு போன விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை நான் நம்புறேன், அதனாலதான் எல்லாத்தையும் சொன்னேன். கொஞ்சம் முன்னாடி சுப்பிரமணியம் வந்து அந்த பொண்ணை பத்தி கேட்டான். நான் ஒண்ணும் சொல்லல. அவன் எவ்வளவோ கேட்டு பார்த்தான். எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன். அவ எங்க போயிருக்கா? தெரியாது. உனக்கு தெரியும்? அவன் தான் உன்கிட்ட சொன்னானே. இல்ல, எனக்கு தெரியாது. தெரியும், சொல்லு. அவ எங்க போயிருக்கா? எனக்கு தெரியாதுன்னு சொல்றல. சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. சொல்றா.
சொல்லு. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. சொல்லுடா, அவன் எங்க? கொன்னால நான் சொல்ல மாட்டேன். இல்ல, இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் இந்த கொலையை செய்யல. இந்த கை கொலை செய்யக்கூடிய கையே இல்ல. நான் கொலை செய்யல. நான் கொலைகாரன் இல்ல. நான் கொலை செய்யல. அவன் சாக வேண்டியவன் தான். வேணிக்கு ஏற்பட்ட தொந்தரவு ஒரேடியா தீர்றதுக்கு அந்த ஈஸ்வரனை வழி அமைச்சு கொடுத்திருக்காருன்னு ராஜி ஆறுதல் சொல்லலாம். ஆனாலும் குழப்பம் தானே சொல்லுங்க. நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்ல எந்த சாட்சியும் இல்ல. இருந்தாலும் உண்மை என்னைக்காவது வெளியே வந்துதானே தீரும். இந்த விஷயம் வேணிக்கு தெரியக்கூடாதுன்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஒரு ஈ எறும்பு கூட காயப்படுத்த விரும்பாத ஒரு சுத்த பிராமண வளர்த்த பொண்ணு அவ. அவளுக்கு இதெல்லாம் தாங்குற சக்தி இல்ல. அதனாலதான் ஒரு தடவை கூட வந்து பார்க்க தைரியம் இல்லாம நான் இங்கேயும் வந்து போய் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ இப்ப உங்க கூட இருக்கா. இனிமே எனக்கு என்ன நடந்தாலும் அவ அனாதையாக மாட்டாள்ல. ஆனா ஆனா என்னோட நிலைமை வேணிக்கு எதுவும் தெரியக்கூடாது. தெரியவும் வேணாம். என்ன பார்க்கலன்னு சொல்லுங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு வேலை கிடைச்சு எங்கேயோ போயிட்டான்னு சொல்லிடுங்க. நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. நீ எந்த அளவுக்கு அவளை நேசிக்கிறியோ அதை விட அதிகமா அவ உன்னை நேசிக்கிறா. இந்த நிலைமையில என்ன அவகிட்ட பொய் சொல்றியா? எவ்வளவு நாள் அவளை பார்க்காம உன்னால இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அது போலத்தானே அவளுக்கும் இருக்கும். வேண்டா கிச்சமணி, நீ இப்ப என் கூட வரணும். வந்து அவளை பார்க்கணும். அவ உனக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. என்ன இருந்தாலும் நான் ஒரு கொலைகாரன். நீ யாரையும் கொல்லல. கொன்னதை யாரும் பார்க்கவும் இல்லை. தஞ்சாவூருக்கு நீ போகவே இல்லை. அதுக்கு ஒரு சின்ன ஆதாரம் கிடைச்சிருந்தா கூட இந்நேரம் போலீஸ் உன்னை தேடி வந்திருப்பாங்கல்ல. உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். மீறி ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா அப்ப நீ தனியா ஆளுன்னு நினைச்சுக்காத. நான் சொல்றத நம்பியாவது என் தங்கச்சிக்கு பழைய சந்தோஷத்தை திருப்பி கொடு. அவ மட்டும் இல்ல, அவ ஆசைப்பட்ட உன்னை பார்க்கறதுக்காக நீ தெய்வம் நினைக்கிற தாத்தாவும் பாட்டியும் கோவிலும் நினைக்கிற அந்த வீடும் எல்லாம் உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு.